வெல்கம் டு த பாய்ஸ் ட்ரிப். திருப்பதி பாத யாத்திரையோட டே 2ல் இருக்கோம். நேற்று ஒரு நாள் மட்டும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 51,000 ஸ்டெப் நடந்திருக்கோம். 37 கிலோமீட்டர் நடந்திருக்கும் நேற்று ஒரு நாளில் மட்டும். நைட்டு வந்து ஒரு 8 o'clock இருக்கும் அரௌண்டு. நம்ம இங்கே பெரியபாளையம் ரீச் ஆகும்போது பெரியபாளையம் ரீச் ஆகிட்டு இங்கே வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு 8:30க்கெலாம் படுத்துட்டோம். ஆனால் என்ன தெரில, தூக்கமே வரல. கிட்டத்தட்ட 37 கிலோமீட்டர் நடந்திருக்குன்றது தான் பேர். ஆனால் கொஞ்சம் கூட தூக்கமே வரல. நைட்டு முழிச்சு பார்த்தா சரியான மழை வேற, பயங்கரமான கொசு வேற. நைட்லாம் தூங்கவே இல்லை. 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம். 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கேயே காஃபி கொடுத்தாங்க. கொஞ்சோண்டு காஃபி மட்டும் சாப்பிட்டுட்டு மணி இப்போ 4 மணி ஆகுது. பெரியபாளையத்துலேருந்து கிளம்ப போகிறோம். பெரியபாளையத்துலேருந்து கிளம்பி இப்போ நடுவில் ஒரு இடத்துல டிஃபன் இருக்கும். டிஃபன் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஊத்துக்கோட்டை ரீச் ஆகிடுவோம். ஊத்துக்கோட்டையில் நமக்கு இன்றைக்கி லன்ச் இருக்கும். ஊத்துக்கோட்டையில் லன்ச் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பி இன்றைக்கி வந்து நகலாபுரம். இன்றைக்கி நைட் ஸ்டே வந்து நகலாபுரத்தில் இருக்கும். அங்கே வந்து நமக்கு இதே மாதிரி ஒரு மண்டபம் இருக்கும். எல்லா இடத்துலையும் ஒரு மண்டபம் இருக்கும். அங்கே தான் நமக்கு சாப்பாடு ரெடி பண்ணியிருப்பாங்க. நகலாபுரத்தில் போய்ட்டு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நைட் அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். டே 1 வந்து நல்லா போச்சு, பெருசாக எதுவும் ப்ராப்ளம் இல்லை. பட் டே 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் ஹாஃப் நடக்கிறது வந்து ஒரு காட்டு வழி மாதிரி இருக்கும். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேல் தான் பார்க்க போகிறோம். அந்த இடம் நடக்கும்போது நமக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். மரம் உரம்லாம் சைடில் எதுவும் இருக்காது, ஒதுங்கிறது கூட இருக்காது. பெரியபாளையம் வரும்போது ரூட் நமக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருந்துச்சு. பட் அந்த ரூட் வந்து நமக்கு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். பட் அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி போகும்போது நான் சில வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டே போவோம். அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். காலைல டிஃபனுக்கு வந்து ஒரு இடத்துக்கு ரீச் ஆகணும். அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டு டிஃபனை முடிச்சுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிப்போம். எல்லாமே உங்களுக்கு நான் வந்து வீடியோஸில் காட்டுறேன். நேற்று நைட் இன்னொரு விஷயம், மசாஜ். நேற்று நாங்கள் சொல்லியிருப்போம் ஒரு அடுத்தடுத்த நாள் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு மன வருத்தமான ஒரு விஷயம். என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். சஸ்பென்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்போம். அது என்னன்னா மசாஜ். நேற்று நைட் நம்ம இங்கே வந்து ரீச் ஆன உடனே மசாஜ் பண்ணாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அது எனக்கு மசாஜ் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கல. நான் முத்துவேலுக்கு பண்ணும்போது மசாஜ் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோவை நான் அட்டாச் பண்ண சொல்கிறேன். அது ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா வந்து செகண்ட் டே தேர்ட் டேல அது நமக்கு கிடைக்காது. நான் நேற்று வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். செகண்ட் டே தேர்ட் டேல நமக்கு வந்து அது கிடைக்காது. பட் ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 37 கிலோமீட்டர் நம்ம நடந்து வந்து அந்த பெயின் வந்து நைட்டு தெரியாமல் இருக்கணும்னா அந்த மசாஜ் இல்லாமல் நம்மளால் நைட்டு தூங்க முடியாது. அந்த மசாஜ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதோட வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன். நல்ல ஒரு மசாஜை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கணும். செகண்ட் டேவை ஸ்டார்ட் பண்ணிடணும். Let's see the second day. வெல்கம் டு தி பாய்ஸ். இது நவுத்துது. நீ தான் சொல்லணும் என்ன பண்ணுவீங்க. கால் தான் வலிக்குது, வேற என்ன சொல்லுது. இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது. ஆக்சுவலாக எங்களோட மத்தியானம் லஞ்சு ஸ்பாட்டுக்கு ஊத்துக்கோட்டை. இன்றைக்கி வந்து ஊத்துக்கோட்டையில் தான் லஞ்சு ஸ்பாட்டு. பயங்கரமாக வந்து பஜனைலாம் ஆக்சுவலாக போவோம். சூப்பராக வந்து பெருமாள் வந்து பஜனைலாம் பாடி நல்லா உள்ளே போகும்போதே எங்கடா படுக்கலாம்னு வைபாக இருக்கும். உள்ளே போகும்போதே வைபாக இருக்குண்டா. கோவிந்தா கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. எல்லாரும் வந்து ஒரு மோளங்கள்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு சூப்பராக பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம் சொன்னா நம்ப மாட்டீங்க. சத்குரு எங்க கூட தான் வந்து என்ன சொன்ன? சத்குரு எங்க கூட தான் வந்து பாத யாத்திரை வந்து விட்டுக்கிறாரு. காட்டுறோம் இல்லையா 6 வருஷத்துல அந்த மாதிரி வந்து ஒரு அவர் தான் அப்படின்னு தெரியக்கூடாது. அவர் தான் தெரியக்கூடாதுன்றதுக்காக அவர் தான் தெரியக்கூடாதுன்றதுக்காக 6 வருஷத்துல வந்திருக்காரு. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் அவர் சத்குரு தான் சொல்லிட்டு. வேணா நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டான். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், சத்குரு தானே அது. அவர் சத்குரு தான், நான் நம்புகிறேன்.
நான் நம்புறேன் அது சத்குரு தான். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அவர் வந்து ஒரு சிவன் கோயில் கட்டியிருக்காரு, அதை வந்து சிவன் கோயிலை வந்து பராமரிச்சுட்டு இருக்காரு. அப்படிங்கிறத தாண்டி ஒரு பெருமாள் மேலே அவருக்கு எவ்வளோ பக்தி ஆட்டாவரா கேமரா பெருமாள் மேலே அவருக்கு எவ்வளோ பக்தி இருந்ததுன்னா அவர் வந்து திருப்பதி பாத யாத்திரை வருவார். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவன் ஏதோ வண்ணத்தை கக்குறான். அப்படிலாம் கிடையாது, பெருமையெல்லாம் பேசல. நான் உண்மையை தான் சொல்கிறேன். வந்து அவங்க எல்லாரும் வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சிவபக்தராக தான் தெரியும். ஆனால் அவர் வந்து பெருமாள் கோயிலுக்கு பாத யாத்திரை வர்றது அப்படிங்கிறது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு சத்குரு அவங்க யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் வந்து சொல்லுங்க. அங்கே பாரு, இல்லை அவர் பாரு அவ்வளோ வித்தியாசம் கிடையாது. வெயில் அடிக்குதுன்றதுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா உடம்புல வந்து குச்சி வச்சு கட்டிட்டாரு. இப்படி குச்சி வச்சு கட்டிட்டாரு, இப்படி ஒரு குச்சி வச்சு கட்டிட்டாரு, அந்த குச்சியை வளைச்சு கட்டிட்டாரு, அது மேல துணியை போட்டு அந்த துணியை கட்டிட்டாரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு டென்ட் மாதிரி ஆயிடுச்சு அவர் குத்தி. அந்த டென்ட்டுக்குள்ள நடந்து போறாரு. குச்சில இல்ல இது. சத்குரு ரெடி காட்டுறான், சத்குரு ரெடி காட்டுறான். காட்டா ப்ளீஸ் அவரை சத்குரு காட்டுறான். அப்படியே அப்படியே அங்க வச்சது இருக்கு. அதெல்லாம் பண்றது தப்பு. அவரு நிறைய பேக் போஸ்ட் விரும்புறாரு. ஏன் பின்னாடி அதிகமாக காட்டுறாரு? இல்லை, எனக்கு வந்து அவரை பார்த்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவருடைய பக்தர்கள் வந்து அவருடைய நல விரும்பிகள் நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து எனக்கு வந்து அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கோ அவங்க அதையும் எனக்கு சொல்லுங்கள். எங்கேயோ போகுது வீடியோ. ஆமாம், நாளைக்கே போலீஸ் வந்து நிற்க போகுது ஜட்டியோட நிற்க வைக்க போகிறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லி விரும்புகிறேன். அவருக்கு வந்து அவரு தான் சத்குரு அப்படின்னு வந்து நம்ம யாரும் கண்டுபிடிக்கிறதுல அவருக்கு வந்து இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் வந்து அதிகமாக வந்து அவருடைய முகத்தை வந்து நமக்கு தரிசனம் கொடுக்கல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் நல்லாவே வந்து நாங்கள் அவரை வந்து கையை ஆட்டாதரா சமசம் கையாடிட்டு பேச மாதிரி கையாடிட்டு அவர் கூட வந்து அவருடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் வந்து அவர் கூடயே இருக்காரு. அவரை தவிர அவர் வேறு யார்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. நானும் ஒரு 2 3 வாட்டி அவர்கிட்ட போய் நின்று பேச ட்ரை பண்ணேன். அப்போ கூட அவர் வந்து பேசுறதுக்கு வந்து நமக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல. அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் கூட இருக்காரு. அவர் மட்டும்தான் அவர்கிட்ட பேசுகிறாரு. நம்மக்கிட்ட யார்கிட்ட அவர் பேச மாட்டேங்கிறாரு. சரி, என்னதான் இருந்தாலும் பெரியவங்க அப்படிதான் இருப்பாங்க இல்லையா? அதனால் நான் விட்டுட்டோம். பட் எங்கள் வீடியோவில் அவரை கவர் பண்ணியிருக்கோம். யார் யாருக்கெல்லாம் அவரை பிடிக்குமோ அவங்க எல்லாம் ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓம் ஸ்ரீ சத்குரு. டே 2 லஞ்சஸ் ஸ்பாட்டுக்கு போகிற வழியில் நான் இந்த இடத்த காட்டுறேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம சாதாரணமாக இந்த சைடு வந்தோம் அப்படின்னா நம்ம இங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக உட்கார மாட்டோம். ஃபஸ்ட்டு நல்லா இருந்தது, பட் இப்போ நிறைய வந்து குடிமகன்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க. நிறைய அந்த மாதிரி ஆயிடுச்சு. லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைப்பதாகும். பட் வந்து இப்போ நீங்கள் நடந்துட்டு வரீங்க அப்படின்னா இந்த ஸ்பாட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சொர்க்கம் மாட்டோம். சரி, நான் உன்னதை காமிக்கிறேன் மாமா, நீ பயந்துட மாட்டியா? விட மாட்டேன். நம்ம பின்னாடி ஒரு பெரிய எறும்பு புத்து இருக்கு. ஓடிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இது எறும்பு புத்து மாதிரி கூட தெரியல, பாம்பு புத்து மாதிரி இருக்கு. எறும்பு ஆக்கிரமிச்சு பாம்பு புத்து மாதிரி தான் இருக்குது. நம்ம வீடியோ இருக்கிற ஆர்வத்தில் பாம்பு புத்து பக்கத்தில் உட்காந்துருக்கோம். வாங்க ஓடிடலாம். சரி, இல்லையா பின்னாடி காட்டுறாங்க. நீங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும், இந்த இடத்துல தான் சத்குருவே தூங்கிட்டு இருந்தேன். போடா போதும் போடா. எல்லாம் ஒரு அப்படியே ஒரு அரச மரமா ஆலமரமா? இது ஆலமரம் தான் நினைக்கிறேன். ஆலமரம், நல்ல ஒரு ஆலமரத்தோட அடியில நாங்க இங்கதான் படுத்து தூங்குவோம். புஷ்பலதா மடியில. மரத்து அடியிலே புஷ்பலதா மடியிலே. ஏங்க, இது ஏன் தப்பு கிடையாது. அரச மரத்து அடியிலே அமலாபால் மடியிலேங்கிறது. அரச மரத்து அடியிலே அத்தை பொண்ணு மடியில தானே சொல்லுவாங்க. இல்ல, அத்தை பொண்ணு தான் நமக்கு கிடையாதுன்னு ஆகி போச்சு. அமலாபால் இருக்காங்கல்ல, அவங்கள சொல்லுவோம்டா. சரியான லோக்கல் அநியாயம் பண்றான்.
திருப்பதி பாத யாத்திரை போகும்போது எப்படி பேசுறான் பாருங்க. அரச மரத்தடியிலே அத்தை பொண்ணு மடியில தான் அது. ஆலமரத்து அடியிலே ஐஸ்வர்யா மடியிலையா? ஐஸ்வர்யா அறிவுசார் பண்ணி வச்சிருக்கு பண்ணி. அது மடியில படிக்க மாட்டிருக்கு. சத்குருவை பார்த்த சந்தோஷத்துல மனசு நடந்து போச்சு. சொல்ல வந்ததே மறந்துட்டேன். யூஸ்வலாக நம்ம இப்படிக்கா நம்ம காரில் இல்லை வண்டியில் ஏதோ வரோம் அப்படின்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு வந்து இங்கே நம்ம வந்து உட்காரலாம் மாட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறவங்க கூட இங்கே உட்கார மாட்டேன். ஊர் மக்கள் தான் பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணுறானுங்க. அப்போ கூட வந்து இங்கே உட்காரல. நம்ம என்ன தடவை பண்ணுறோம், ஒரு கவர் ஒன்று கொடுத்துட்டாங்க எங்களுக்கு, மழை பெஞ்சா நனையாம இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கவரை விரித்து இங்கேயே படுக்கிறது, படுத்து உருள்றது, பேகு ஃபோனு எல்லாம் இருக்கும். இருந்தாலும் அப்படியே பெருமாளேன்னு தூங்குறது. அப்படியே கிரம்பெல்லாம் காதில் வந்துட்டு டான்ஸ் வாசிட்டு போயிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு இதுவாக ரொம்ப தூங்குறது. நேற்று ஒரு பையனை பேசி ஞாபகம் இருக்குன்னா, ஒரு சின்ன பையன் செருப்பு போடாமல் நடக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அவங்க அப்பா வந்து 5 நாள் லீவ்ப்பா, ஹோம்ஒர்க் மட்டும் எதுவும் செய்ய வேணாம், நம்ம ஜாலியாக இருப்போம், ஜாலியாக நான் தான் போதும் மேடம் போதும் அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட்டு வந்திருப்பார். புரியுது 2ஆம் நாள் அந்த பையனுக்கு செய்து செஞ்சு நிறுது, கையை பிடிச்சி வா தர இழுத்துன்னு போறாங்க. வயசு தாத்தா மாதிரி இட்டுன்னு போறாங்க அந்த பையனை. அப்பா நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி மூளையை கழுவி கூட்டு வந்துருக்கிறாரு. திருப்பதி இந்த மாதிரி நடைப்பயணம் பாத யாத்திரை ஏதாவது போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா வந்து தொடை வந்து சின்னதாக இருக்கிறவங்க போகணுன்னு ஆசைப்பட்டா அதில் தப்பே கிடையாது. எங்களை மாதிரி தொடை பெருத்தவர்கள் போகணும்னு நினச்சா கொஞ்சம் கஷ்டம்தான். வந்து நான் வந்து இவருக்கு நெப்போலியன் தொடை, ராஜ்கிரண் தொடை இல்லை. இது எதுக்காக சொல்கிறேன்னா, உண்மையிலே சொல்கிறேன், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் நல்லா வாக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்லைன்னா இந்த மாதிரி நடந்து வரும்போது இந்த தொடை இழையும் இல்லைங்களா, அப்படியே இழைஞ்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து வர்ற நெருப்பு இருக்குது பாருங்க. ஐயோ பத்திக்கிச்சு ஐயோ பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பத்தி. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி வந்து இந்த இடத்துலலாம் நம்ம ஆளுங்க வந்து நிற்கிறதுக்கு கூட யோசிப்போம். நார்மல் பர்சன்ஸ் தான் முத்தியால் சொன்ன மாதிரி இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வரவங்க கூட இங்கே நிற்க மாட்டாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் படுக்கிறதுக்கு ஆயுத்தமாக இருக்காங்க. அதையும் நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் காட்டுறோம். என்னடி பண்ற? யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? டேய், சர்க்குருவே பத்திருந்து போனார்ரா. எவ்வளோ பெரிய மனுஷன். போல நான் பேசிட்டு இருக்க இந்த கேப்ல 2 பேர் பின்னாடி காலை கிளம்பி இருக்கிறதுக்கு போயிருக்காங்க. சரி, ஓகே, ரெண்டு ஸ்பாட்ல மீட் பண்ணுவோம். முடிஞ்சா உங்களுக்கு அங்கே பஜனையை காட்டுறோம். இல்லை கண்டிப்பாக நம்ம பஜனையை காட்டலாம். ஏன்னா நம்ம போயிட்டு இருக்க நேரத்தில் கண்டிப்பாக பஜனை. எனக்கு தெரிஞ்சு நமக்கே இன்னும் 2 நிமிஷத்துல பஜனை பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்றாங்க. நீ என்ன பஜனை காட்டுறது? 2 நிமிஷத்துல பாருங்க, எங்களையே இங்க படுக்க போட்டு பஜனை பண்ணிட்டு இருப்பாங்க. இறுதி சடங்கு பஜனை. கோவிந்தா கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா 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 வெங்கடரமணா கோவிந்தா. காலைகள் எல்லாம் பத்திச்சு, ஃபுல்லா வட்ட வட்டமா முட்டை முட்டையாயிடுச்சு. காலு ஃபுல்லா 10 நேரம், இன்னும் கொஞ்ச நேரத்துல காலு ஃபுல்லா முட்டை முட்டையாக போகுது. பெருமாள் கோயிலுக்கு போயின்னு இருக்கிறோம். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். முட்டையை பத்தி பேசுறா கவுச்சி. இதே உடம்புல தானே முட்டையை சாப்பிட்டுருப்ப ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. அது 2 மாசத்துக்கு முன்னாடி. 2 மாசத்துல பாடி டீடாக்ஸ் ஆயிடுச்சு. டீடாக்ஸ் எல்லாம் ஒன்றும் விரதம் இருந்ததே போன வாரத்துல இருந்து தான். நான் தான் பொட்டாசி 1ல எடுத்துனது. இவரு போன வாரம் தான் ஒரு விரதமே எடுக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கு இதுல பெருமை வேற என்னன்னு கேளுங்க. பாண்டிச்சேரி போறதுன்னு, பீஃப் தின்றதுன்னு. பாவிகள் இவளுக்கெல்லாம் நரகம் தான். பீஃப் நான் சாப்பிடல. பீஃப் காடை நான் சாப்பிட்டேன். அந்த காடையோட தலை நல்லா இருக்கும், அதுல மூளை இருக்கும் அப்படின்னு அதை உருவி வரும் உட்காந்து. காடையில மூளை இருக்குது. நான் வந்து காடை சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சாப்பிட்டேன். நான் பீஃப் சாப்பிடல, பசங்க தான் சாப்பிட்டேன். பண்றது முல்ல மாதிரி தானோ, ஆனா மூஞ்ச மட்டும் கேலண்டர் வர முருகன் போட்ட மாதிரி சிரிச்சா மாதிரியே வச்சிரு. எப்படி தெரியும், இது நீ ஏன் பதிவு பண்ற எனக்கு தெரியும். நீ ஏன் இதை பதிவு பண்ற எனக்கு தெரியும். பார்த்துலாம் தெரிஞ்சு நம்ம இன்னொரு 10 நிமிஷத்துல கிளம்பலாம். நிறைய பேர் கார்ல போறாங்கடா. ஒருத்தர் ஆமா நம்மள மாதிரி இந்த எல்லோ கலர் வேஷ்டி கட்டிட்டு இருந்த ஒருத்தர் கார்ல போயிடுவாங்க. கொஞ்சம் நல்லா பார்ப்பாங்க சிலவங்கலாம். அப்படிதான் லிஃப்ட் கேட்டு போயிடுவாங்க. நமக்கு அந்த மாதிரி ஒரு மைண்டு வரும். இல்ல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். என்னதான் வந்து இங்கெல்லாம் வந்து ஏமாத்திட்டு லிஃப்ட் கேட்டு ஏறி போனாலும் சரி, இல்ல பஸ்ல ஏறி போனாலும் சரி,
அந்த ஸ்ரீவாரி மேட்ல அந்த 2800 படி ஏற போறாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல டங்குவார் கிழிஞ்சிரும். அதுக்காகவாது இதை வந்து நம்ம ஒரு வாமப்பா நினைச்சுக்கணும். நல்லா உள்ளங்கால்ல இருந்து இறக்கும். இந்த பஸ் மலை மேல ஏறும்போது ஏறுமே அந்த மாதிரி தான் சத்தம் வரும் வாயில இருந்து. அதனால ஏமாத்தாதீங்க, வந்து உண்மையாவே நடங்க. இப்ப பாருங்க, மாமாவுக்கு காலில் வந்து முட்டை வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்துல குஞ்சு பொரிக்கும். அப்பயும் மாமா நடக்கிறான். அதுதான் பக்தி. ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கேன், அந்த தப்புக்கான தண்டனை. வருஷம் முட்டை வருதுடா. வருஷம் முட்டை வருது. அது காரணம் என்ன தெரியுமா? இல்ல அப்படி கிடையாது. நீ மரதத்துல இருந்துகிட்டு எனக்கு ரீல்ஸ் அனுப்புறீல, அதுதான் ரீல்ஸ் அனுப்புறவன் எவனோ அவனை டேக் பண்ணுங்க. இல்ல நல்லா கோடிக்கணக்கான பேர் இருக்க ஒரு ஊர்ல பெருமாள் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்துட்டு, ஏய் நீ உனக்கு முட்டை ஷேர் பண்றியா, இன்னைக்கு பிரியாணி ஷேர் பண்றியா, நெல்லு உனக்கு காலில் முட்டை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வர வைக்கிறேன். ஏன்னா இப்படி பேசுறீங்க? தற்கொலை மாதிரி பேசாதீங்க, தற்கொலை மாதிரி பேசுறீங்கடா டேய். கிரிக்கெட் அம்பையர்ஸ் எல்லாம் கூட வாக்கிங் வராங்க. ஆக்சுவலா ஏன்டா அப்படி பண்றேன்? ஒன் டே கிரிக்கெட் மேட்சோட அம்பையர் நினைக்கிறாங்க. தலையில் இருக்கிற தொப்பிலாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 வருஷமா அம்பையரிங் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு சத்குரு காமிச்சோம்ல, டாக்டர் திவாகர் மாதிரி ஒருத்தர், உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். இவர் தானே ஆக்டர் திவாகர். அப்புறமா காட்டுறேன் பாய்.